சகோதரர்களே, இதே முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை என்ன என்பது இந்த மக்களுக்கு தெரியாத ஒரு பரிதாப நிலை இருப்பதை பார்க்கின்றோம். அதுதான் கவலை. என்ன தெரியுமா? அவர்கள் 90 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 471 பிறந்தவர்கள் 561 தான் வஃபாத் ஆகினார்கள். 90 வருடங்கள் வாழ்ந்த அவர்களுக்கு 4 மனைவிகள், 45 பிள்ளைகள். இந்த வரலாறுகள் தெரியுமா இவர்களுக்கு? இப்படிப்பட்ட இவர்களுடைய மூத்த மகனுடைய பெயர் அப்துல் வஹாப். இந்த அப்துல் வஹாப் என்பவர் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் மரணப்படுக்கையிலே சக்கராத்துடைய வேலையிலே இருக்கின்ற போது அவர் போய் கேட்கின்றார், யா அபதி அவுசினி, எனது தந்தையே, எனக்கு நீங்கள் புத்தி சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்று கடைசி நேரத்திலே கேட்கிறார். அதாவது சக்கராத்துடைய நேரத்திலே சொல்லப்படுகின்ற வசியத்து மிக முக்கியமானது என அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அந்த அடிப்படையில் மகன் கேட்கிறார், எனக்கு வசியத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன போது அவர் சொன்ன வசியத்து என்ன தெரியுமா? எனது அருமை மகனே, யா புனைய, எனது அருமை மகனே, உனக்கு என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேளு. அல்லாஹ் அல்லாத எவரிடத்திலும் எதுவும் கேட்காதே. அல்லாஹ் அல்லாத எவர் மீதும் எந்த நம்பிக்கையும் வைக்காதே என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தையை 3 முறை திருப்பி திருப்பி சொன்னார். அத்தௌஹீத் 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 வ ஜும்மாஉல் குல்லி தௌஹீத். அல்லாஹ் ஒருவன் என்பதுதான், அல்லாஹ் ஒருவன் என்பதுதான், அல்லாஹ் ஒருவன் என்பதுதான் என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துடைய சாராம்சமும் அல்லாஹ் ஒருவன் என்பதை தான் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லி காட்டினார். இந்த செய்தியை பார்க்க வேண்டும் என்று சொன்னா நம்மை எதிர்க்கக்கூடிய எதிர்த்தரப்புக்கு அந்த இடத்தை அடையாளமிட்டு காட்டுகின்றோம். அல் ஃபத்ஹுர் ரப்பானி என்று சொல்லக்கூடிய நூலிலே முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானியுடைய 65 உபதேசங்கள் இருக்கின்றன. அந்த 65வது உபதேசம் முடிகின்ற போது வசியத்து அப்துல் காதர் ஜெயிலானி என்று சொல்லி ஒரு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த தலைப்பின் கீழ் தான் நான் சொல்லக்கூடிய இந்த வாசகம் வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ தனது மகன் தன்னிடத்திலே சக்கராத்துடைய நேரத்திலே வசியத்து செய்யுமாறு சொன்னபோது அல்லாஹ் அல்லாத எவரிடத்திலும் எதுவும் கேட்காதே, அல்லாஹ்வின் மீதே பூரண நம்பிக்கை வை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் நடந்தார் சொன்னால், அதே அப்துல் காதர் ஜெயிலானி, யா அப்துல் காதர் முஹிதீன் உஹ்துர்னி, யா அப்துல் காதர் முஹிதீன் உஹ்துர்னி, முஹிதீன் அப்துல் காதரே என்னிடத்தில் வாருங்கள், முஹிதீன் அப்துல் காதரே என்னிடத்தில் வாருங்கள் என்று 1000 முறை கேட்குமாறு சொன்னதாக யாராவது நம்ப முடியுமா? அது மாத்திரமல்ல, ஒரு ஹதீஸ நாம நம்ப வேண்டுமா இருந்தா அந்த ஹதீஸ அறிவித்த அறிவிப்பாளர்கள் யார் என்ற அந்த வரலாற்று ரீதியான அந்த அறிவிப்பாளர் தொடர் அங்கு நிரூபிக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களிலேயே லைவ் என்ற ஒரு பகுதியை தள்ளுகின்றோம். மௌது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்ற பகுதியை தள்ளுகிறோம். காரணம் என்ன? ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் இல்லை என்ற காரணத்துக்காக. அப்போ ஹதீஸ் என்ற பெயரில் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த செய்திகளிலும் கூட ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் இல்லை என்று சொன்னா அவைகளையே ஒதுக்குகின்ற நாம மொட்டையாக 1000 முறை என்னை அழையுங்கள், நான் பதிலளிக்கிறேன் என்றவர் சொன்னதாக ஒரு மௌலிது கிதாபிலே எழுதி வைத்ததற்காக அதை நம்ப வேண்டும் என்ற கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றதா? அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவையை கேட்குமாறு சொன்னார்கள். முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் தனது மகனுக்கே அப்படித்தான் சொல்லி காட்டினார். நான் ஏன் இந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானியை விசேஷமாக சொல்லி காட்டுகிறேன் தெரியுமா? இலங்கையில் வாழுகின்ற இந்த குர்ஆன் சுன்னாவை பற்றிய விளக்கம் இல்லாமல் இருக்கின்ற இந்த மக்களிலே 95% மக்களுடைய அந்த உள்ளத்திலே முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானியை பற்றிய ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் குறிப்பாக அவரை பற்றிய இந்த செய்தியை நான் எடுத்து சொல்ல வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் இங்கு உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். சகோதரர்களே, அத்தோடு